தற்போது கிடைத்த அண்மை செய்தி, சிறுபான்மை மொழி மாணவர்கள் தமிழ் தேர்வு கட்டாயம். கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு காரணமாக விலக்கு அளிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அனைவரும் தமிழ் பாட தேர்வு கட்டாயம் எழுத வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்கள் அனைவரும் கட்டாயம் தமிழ் படிக்க வேண்டும் என்பது கடந்த 2006, 2007 ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு உத்தரவாகும். ஆனால் சிறுபான்மை நல பள்ளிகள் கடந்த 10 ஆண்டுகளாக இதனை செயல்படுத்தாமல் தொடர்ந்து இருந்து வந்தனர். குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தங்களுக்கு தமிழ் மொழி பாடத்திலிருந்து தேர்வு எழுத தங்கள் மாணவர்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என உருது, மலையாளம், கன்னடம், தெலுங்கு போன்ற சிறுபான்மை பள்ளிகள் தொடர்ந்து கோரிக்கைகளையும் அரசுக்கு வைத்து வந்தனர். இந்த நிலையில்தான் கடந்த 9 ஆண்டுகளை கடந்த ஆண்டு மட்டும் ஓராண்டுக்கு இந்த சிறுபான்மை நல பள்ளிகள் தமிழ் பாடத்தில் தேர்விலிருந்து தேர்வு எழுதுவதற்கு விலக்கு பெற்று ஓராண்டு விலக்கு அளித்தது பள்ளிக்கல்வித்துறை. அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் அனைத்து சிறுபான்மை நல பள்ளி மாணவர்களும் கட்டாயம் தமிழ் பாட தேர்வு எழுத வேண்டும் என்பது தற்போதைய உத்தரவாகும். இதன் காரணமாக கடந்த 9 ஆண்டுகளாக தமிழ் பாட தேர்விலிருந்து எழுதுவதற்கு விலக்கு பெற்ற சிறுபான்மை நல பள்ளிகள் இந்த ஆண்டு முதல் கட்டாயம் தமிழ் பாட தேர்வு எழுத வேண்டும் என்பது பள்ளிக்கல்வித்துறைய உத்தரவாக தற்பொழுது உள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி கீதன்.